வணக்கம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். என்ன இதில் பேச வரேன்னா, தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செல்ஃபோன் நான் வீடியோ எடுக்கும்போது பிடுங்கி விட்டார்கள். ஒரு பெண் அவங்களை கண்டித்துட்டு என்னுடைய செல்ஃபோனை வாங்கி கொடுங்க என்று தல்லாகுளம் காவல் நிலையத்திட்ட சொன்னேன். இல்லைப்பா, நீ அந்த பெண்ணை சுடிதார் போட்டிருந்தாங்களாம், நீ அதை அசிங்கமாக வீடியோ எடுத்துட்டியான். அந்த பெண்ணு இடுப்பு தெரிஞ்சது மாதிரி வீடியோ எடுத்தியான், அதனால் செல்லு கொடுக்க முடியாது என்று தல்லாகுளம் காவல் ஆய்வாளர் சங்கர் சார் சொன்னார். அதோட பக்கத்தில் ஒரு வழக்கறிஞர் மாதிரி உட்காந்து ஒரு பெண்ணு, அது எப்படி நீ அனுமதி இல்லாமல் தண்ணி குழாயில் இருக்கிற பெண்ணை வீடியோ எடுக்கலாம் என்று சொன்னார்கள். இல்லைங்க, மோடி போட்ட நல்ல தண்ணி குழாய், அது கீழே கிடக்குது, பைப்பு ரொம்ப அசிங்கமாக கீழே கிடக்குது. அசுத்தமான இடத்துல அந்த பைப்பை தூக்கி சட்டிலையும் பானையிலையும் தண்ணி பிடிக்கிறாங்க. அந்த நடைபாதையில் பிளேட்பாரத்தில் கிடந்த அந்த அழுக்குகள் சில பேர்கள் காரி வச்சு துப்பியிருப்பாங்க. அதோடு அந்த தண்ணியை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இது சுகாதாரக்கேடு. மாநகராட்சியில் இருந்தெல்லாம் குப்பையில் வரக்கூடியவர்கள் குப்பையை சுத்தமாக ஒரு பையில் கட்டி மாநகராட்சி வண்டியில் கொடுங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பை தனியாக எடுத்து மாநகராட்சியிடம் ஒப்படைங்க என்றெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி மாடியில் இருக்கக்கூடிய அந்த கொசுக்கள் எல்லாம் ஒழிங்க, தண்ணி ஏதாவது தேங்கியிருந்தால் அதை சுத்தப்படுத்துங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி சொல்லக்கூடியவர்கள் ஒரு நல்ல தண்ணி குழாயை போடக்கூடிய இடம் சுத்தமான இடமா இருக்கணும். ஒரு தற்காலிகமாக பயன்படுத்துறதுக்கு ஒரு பைப்பும் யூஸ் பண்ணியிருக்கணும். ஆகையால் 25ஆம் நடந்த சம்பவம். செல்ஃபோன்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அதில் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை. யார் கால் பண்ணாலும் எனக்கு தெரியாது, அந்த சவுண்டு எதுவுமே வராது. என்னுடைய செல்லு ஒரு பேஜர் செல்லு மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிருக்கேன். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து மிஸ்டு கால் வந்திருக்கா அப்படின்னு தான் நான் தொடர்பு கொள்ள முடியுமா தவிர, அந்த செல்லை அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் பண்ணிட்டாங்க. ரைட்டு, பரவாயில்ல. இது நாள் வரைக்கும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வழக்கறிஞரை கூட்டுக்கு போனதே கிடையாது. நான் பிறந்ததுலேருந்து தருமபுரியில் இருந்த நாள்லேருந்து உண்மையான கேஸுகளை போடுங்க, நான் வழக்கறிஞரை பிடிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் என் மேலே இது நாள் வரைக்கும் உண்மையான வழக்குகளை பதிவு செய்யாத காரணத்தினால நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வழக்கறிஞரை பிடிக்கலை. இந்த செல்ஃபோன்லாம் உனக்கு தர முடியாது ஜெயபாண்டி, நாங்கள் கோர்ட்டில் ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் நான் முறைப்படி வழக்கறிஞரை வைத்து நான் தவறான முறையில் வீடியோ எடுக்கவில்லை என்பதை நிரூபித்து விட்டு நான் என் செல்ஃபோனை வாங்கிக்கிறேன் சார் என்று நான் சொல்லிட்டேன். அதனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அங்கே என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. என் செல்ஃபோனை பிடுங்கும்போது எத்தனை பேர்கள் சுற்றி நின்று அந்த பெண்ணை வைத்து பிடுங்க வைத்தார்கள். நான் அந்த பெண்ணுக்கிட்டேருந்து நான் மறுபடியும் செல்லை வாங்கலை. இல்லைங்க, நான் முறைப்படி போய் காவல் நிலையத்தில் சொல்லி என்னுடைய செல்லை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். ஆனால் இது எதற்காக இந்த சம்பவம் நடந்தது என்றால், அதே பகுதியில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அரசன் பேக்கரியில் 1200 பிடிங்கிட்டு போனதாக பொய் கேஸ் எழுதியிருந்தார் பாதமுத்து, தல்லாகுளம் போலீஸ். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பாதமுத்து காவல்துறை போலீஸு ஜெயபாண்டி
1200 பிடுங்கிட்டு போயிட்டான் கத்தியை காமிச்சு அரசன் பேக்கரியில் சாப்பிட்டுக்கு இருந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு வரைபடத்தெல்லாம் ரெடி பண்ணியிருந்தார். சைபர் கிரைம் வந்து என்னையை கைது பண்ணும்போது பத்திரிக்கைக்காரங்கள்லாம் கூப்பிட்டு ஜெயபாண்டி மதுரை கலெக்டரை அறநிர்வாணமாக ஆபாசமாக அசிங்கமாக எதற்காக நீ வீடியோ போட்ட என்று ஜெயம் 1 நீதிமன்றம் நீதிபதி அம்மா அவர்கள் ஒரு வாரத்தை கூட 4 வாய்தாவளில் கேட்கவில்லை. ஒரு பெண்ணை வந்து ஒரு மாவட்ட ஆட்சியாளரை அசிங்கமாகவோ அவதூறான வார்த்தையாலையும் பேசி நீ வீடியோ போட்டுட்டு 24 நேரமும் பகலும் இரவும் விடாமல் மதுரை கலெக்டர் பிஏவுக்கு தேர்தல் அதிகாரிக்கு நீ ஃபோன் பண்ணலாமா? இது குற்றம் என்று நீதிமன்றத்திலையும் சொல்ல கிடையாது. இனி அதன் அடிப்படையில் எதுவுமே விசாரிக்க கிடையாது. நீதிமன்றத்தில் வெளிவாயுதாவுக்கு சிறையில் இருக்கும்போது 4 தடவை கூப்பிட்டு வந்திருந்தாங்க சைபர் கிரைம் சார்பில். ஜெயம் 1ல் எந்த வார்த்தையுமே பேச கிடையாது. அப்போ ஒரு செல்ஃபோனை வைத்து ஒரு தண்ணி பிடிக்கிறவங்கள வீடியோ எடுக்கிறேன். அந்த நல்ல தண்ணி குழாயை நல்ல முறையாக அமைக்கணும், சுத்தமான இடத்துல அந்த குழாயை போடணும், இல்லாட்டினா ஒரு உயரமாவான பைப்பை வச்சுருக்கணும் அப்படின்றக்காண்டி நான் கீழே கிடந்து எதுக்குமா அப்படி பிடிக்கிறீங்கலாம் நான் அதை கேட்டேன். அந்த அம்மா வந்து என்கிட்ட செல்லை பிடிங்கிருச்சு. 4-5 பேர் சேர்ந்து நான் அந்த பக்கம் கேமராலாம் இருக்குதுன்னு தான் நான் அந்த வீடியோவே எடுக்கிறேன். அப்போ ஒரு தண்ணி குழாயில் வீடியோ எடுக்கிறேன். அவங்க இடுப்பு எடுத்துட்டான், சுடிதார் போட்டிருக்கும்போது அவங்கள அசிங்கமாக எடுத்துட்டான் அப்படின்ட்டு தல்லாகுளம் காவல் நிலையம் ஆய்வாளர் சங்கர் விசாரிக்கிறாரு. கூட ஒரு வழக்கறிஞர் மாதிரி ஒருத்தவங்க யாரோ அவங்க சார்பில் வந்திருப்பாங்கள, அவங்க வந்து அதை எப்படி எடுக்கலாம், உங்கள் அக்கா தங்கச்சியாக இருந்தால் எடுப்பியா அப்படின்லாம் கேட்டாங்க. இதே வார்த்தையை மதுரை கலெக்டரை அறநிர்வாணமாக அசிங்கமாக நான் வீடியோ போடும்போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும், அனைத்து அரசியல்வாதிக்கும், அனைத்து பத்திரிகை ரிப்போர்ட்டருக்கும் நான் வாட்ஸ்அப்பில் செல்ஃபோனில் அந்த வீடியோவை 5 நாள் வரைக்கும் அனுப்பியிருக்கேன். அந்த 5 நாள் வரைக்கும் நான் அனுப்பியிருக்கும்போது எவனாவது ஒருத்தன் எப்படி ஒரு மாவட்ட ஆட்சியாளரை கலெக்டரை அசிங்கமான ஒரு வீடியோ போட்டு எங்கள் செல்லுக்கெல்லாம் நீ அனுப்புன அப்படின்னு கேட்டிருக்கேன். கேட்கவில்லை. ஆனால் தல்லாகுளம் காவல் நிலையத்தில் ஒரு தண்ணி குழாயில் எடுத்து ஒரு வீடியோவை அசிங்கமாக எடுத்தேன்னு சொன்னீங்க. நான் சொன்னேன் அதை ஓப்பன் பண்ண மாட்டேன் சார், செல்ஃபோன் ஓப்பன் பண்ண மாட்டேன், ஸ்க்ரீன்ஷாட்டு அதாவது செல்ஃபோனில் பாஸ்வேர்டு நான் ஓப்பன் பண்ண மாட்டேன், நீங்கள் அப்படியே கொடுங்க, நான் போய் யூடியூப்பில் பதிவு பண்ணுறேன். அந்த வீடியோ அசிங்கமாக இருந்தது என்று உண்மை என்று தெரிய வந்தால் நான் 3 லட்ச ரூபா அவதாரம் கட்டுறேன். நான் இந்த சேலஞ்சுக்காக யாராவது ஒரு வழக்கறிஞரை நான் கூட்டுக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட செல்ஃபோனை வாங்கிட்டு போகிறேன். அந்த வீடியோவை போன உடனே நான் யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு நான் போய் ஒரு தற்காலிகமாக ஒரு வழக்கறிஞரை போய் கூப்பிட்டேன். 2 வழக்கறிஞர் வந்தாங்க. அவங்களுக்குள்ள ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டேன். இவ்வளோன்னு சொன்னாங்க. சரி வாங்கிக்கிங்க, எனக்கு செல்ஃபோனை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. அவங்களும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜெயபாண்டி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி கொடுங்க, அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதுக்காக உங்களை கூப்பிடல, செல்ஃபோனை வாங்கி கொடுங்க, நான் யூடியூப்பில் அதை பதிவு பண்ணுறேன், உலக மக்கள் அனைவரும் பார்க்கட்டும், தப்பு இருந்தால் நான் 3 லட்ச ரூபா கட்டுறேன்னு உங்கள்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் கூட்டு போன வழக்கறிஞரை அதுக்கு தான் உங்களை சாட்சியாக கூப்பிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஃபீஸும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நாங்கள் வாங்கி தர முடியாதுங்க, அவங்க ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போனா நீங்கள் போங்க சார், நான் நீதிமன்றத்தில் அவங்க ஒப்படைக்கிட்டோம், நான் அதன் மூலமாக நான் வாங்கிக்கிறேன். ஏற்கனவே என் செல்லு 4 செல்லு அவங்ககிட்ட இருக்குது, இந்த செல்லு எதுக்காக பறிச்சாங்கன்றதை நான் கேட்டுக்கிறேன். இதே இதை சங்கீதா ஐஎஸ் அதிகாரி அசிங்கமாக நான் வீடியோ போட்டதை ஏன் வெளிப்படுத்தாமல் இதை மட்டும் தவறுன்னு சொல்கிறீங்க? இது தவறே இல்லை, தவறு இல்லாத தவறுன்னு சொல்கிறீங்க. ஒரு ஐஎஸ் கலெக்டரை அசிங்கமாக அவதூறுவாக நான் போடும்போது அதுக்கு எதற்குமே எந்த ஒரு அரசு வழக்கறிஞரும் குரல் கொடுக்கவில்லை. ஆகையால் தல்லாகுளம் காவல் நிலையம் இதோட 1 வாரம் ஆகப்போகுது. எனக்கு ஜெயபாண்டி அவங்கள கண்டிச்சிருக்கோம், இனிமேல் இந்த மாதிரிலாம் யாரும் செல்லை பிடுங்க மாட்டாங்க என்ற ஒரு வார்த்தை கூட எனக்கு தல்லாகுளம் போலீஸுக்காரங்க எதுவும் பேசவில்லை, ஆய்வாளரும். நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. விளக்கத்தோடு அடுத்த வீடியோ போடுறேன், தொடர்ச்சியாக பாருங்கள்.